இந்த அரிசி மாவு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு வாரத்தில் 4 நாள் இட்லி, தோசை, பணியாரம்னு சுட்டு சுட்டு தள்ளிக்கிட்டே இருக்கேன். ஒரே போரிங்காக இருக்குது. இனிமேல் மெனுவெல்லாம் கொஞ்சம் மாற்றணும். காலையிலேயே அடை தோசைக்கு தான் ஊற வச்சுட்டு இருந்தேன். 1 டம்ளர் அளவு துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். அதே டம்ளரில் 3/4 கப் அளவு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கப் அளவு பச்சரிசி, அப்படி இல்லைன்னா நார்மல் சாப்பாடு அரிசி சேர்த்துக்கோங்க. இப்போ 1 கைப்பிடி அளவு கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலப்பருப்பு நிறையா சேர்க்க வேண்டாம், ட்ரை ஆகிடும். இப்போ ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க கழுவிட்டு. ஊறினதுக்கப்புறம் 2 வரமிளகா, கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம், கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. தோசை மாவை விட கொஞ்சம் கெட்டியாக. பெரிய வெங்காயம் கொஞ்சம் நமக்கு அதிகமாக சேர்த்தா சாப்பிடும் போது நல்லாயிருக்கும், க்ரன்ச்சியாக. அடை தோசை மாதிரி ஊற்றி லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சு எடுத்துருங்க, சூப்பராக இருக்கும். இதுக்கு தேங்காய் சட்னி இல்லைனா கொத்தமல்லி சட்னி சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி கொத்தமல்லி சட்னி தான் செஞ்சுருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இது கூட சாம்பார் கூட சாப்பிட்லாம். நீங்கள் எந்த மாதிரி அடை தோசை செய்வீங்க, இது கூட என்னென்ன ஆட் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். நான் போன டைம் செஞ்சப்போ பச்சைப்பயிறு கொஞ்சம் ஆட் பண்ணேன். அது கொஞ்சம் ரஃப்பாக இருந்த மாதிரி இருந்தது எனக்கு தோசை.